ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ளால இருக்கிற ஒரு கேள்வியை கர்த்தர் அறிந்தவரானபடினாலே அதற்கான பதிலை உங்கள் நடுவிலே கொண்டு வரும்படி இந்த நாளின் செய்தியை அவர் அடிமைக்கு தந்திருக்கிறார். அநேக நேரத்திலே நாம் இப்படியாக எண்ணுவது உண்டு. போயும் இப்படிப்பட்ட ஜனங்கள் நிறைந்த இடத்திலே எங்களை ஏன் ஆண்டவர் வைத்திருக்கிறார்? சுற்றிலும் இருக்கிறவர்கள் எந்த விதத்திலும் எங்களுக்கு ஆதரவானவர்களாய் இல்லை. ஏன் எங்க வீட்டை பக்கத்தில் உள்ளவர்களை எடுத்து பாருங்கள், மிக வேதனையை தந்து கொண்டிருக்கிறார்கள். பல பிரச்சனைகள் எங்களுக்கு அவர்களால் உண்டாகி கொண்டிருக்கிறது. வேலை ஸ்தலத்திலே ஆகட்டும் கூட பணிபுரிகிறவர்கள் ரொம்பவே எனக்கு ஏமாற்றம் தருகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவர்களை எல்லாம் எனக்கு வைத்திருக்கிறார்? சரி, அதுதான் பரவாயில்லைன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் அது ஜீர்ணிக்கவே முடியவில்லை. போயும் இப்படி ஒரு குடும்பமா, இப்படி ஒரு பிள்ளையா, இப்படி ஒரு புருஷனா, இப்படி ஒரு மனைவியா, ஏன் ஆண்டவர் இவைகளை எனக்கு அனுமதித்திருக்கிறார்? என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியல. ஜோம் பண்ணி பார்க்கிறேன், மாற்றம் வரல. எங்கேயாவது ஓடிடலாமான்னு நினைக்கிறேன், முடியவும் இல்லை. இதுதான் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிற இடமா? சந்தேகமா இருக்குது. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட இனம் புரியாத சில சூழ்நிலைமைகளை எனக்கு அவர் அனுமதித்திருக்கிறார்? இதற்கு பின்னால ஏதாவது தேவ திட்டம் இருக்குதா என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கேள்வி எழுப்புவீர்களே, ஆனால் ஆண்டவர் இன்று உங்களுக்கு அதற்கான பதிலை தருவதற்கு ஆயத்தமாய் காணப்படுகிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு சத்துரு அனுமதிக்கப்பட்டதின் நோக்கம். சத்துரு எதற்காய் என் வாழ்க்கையில என் எல்லைக்குள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்? நானும் இதை விரும்பவே இல்லை. விரும்பாத ஒரு சூழ்நிலை எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே. பாருங்க, நீங்க அநேகர் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கீங்க. முன்னால இருக்கிற வீட்டாளனால எனக்கு பிரச்சனை, பக்கத்தில் உள்ளவர்களால் எனக்கு பாதிப்பு, எங்கேயாவது போயிடலாமா, இல்லது இவர்களாவது எங்கேயாவது போயிட்டா நான் நிம்மதியா இருப்பேனே. இதுதான் நமக்குள்ளே வருகிற எண்ணம். இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு திட்டத்தை அவர்களுக்கு வைத்திருந்ததை நான் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அடையாளம் கண்டு கொண்டேன். அவைகளைத்தான் சுருக்கமாய் இன்று தியானிக்க போகிறோம். இந்த நாளின் செய்திக்காய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். நன்றாக கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். என்ன? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று. மிகுந்த மகிழ்ச்சி. தெய்வ கிருபையினாலே குறித்த காலத்தில் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக செங்கடலை கடந்து யோர்தானை பிளந்து எப்படியும் வாக்குத்தத்த தேசத்தை நெருங்கும் பொழுது அந்த தேசத்திலே குடியிருந்தவர்களின் நிமித்தம் பல யுத்தங்களை செய்து அவர்களை ஓரளவு அகற்றிவிட்டு அந்த வாக்குத்தத்த பூமியை அவர்கள் சுதந்தரித்து கொண்டார்கள். யோசுவாவின் மூலமாய் ஒவ்வொரு கோத்திரத்துக்கான எல்லைகள் நிர்ணயிக்கப்பட்டு அங்கே அவர்கள் குடி அமர்த்தப்பட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். பரவாயில்லை, ஆண்டவர் சொன்னபடியாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு பாக்கியம் தந்தார். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். பரவாயில்ல, எப்படியும் எங்கேயாவது ஒரு வீட்டை கட்டி முடிச்சிட்டோம்,
எப்படியும் நல்ல ஒரு குடும்பம், எப்படி இந்த கம்பெனிலேயாவது எனக்கு ஒரு வேலை கிடைச்சதே, இந்த ஸ்கூல்லையாவது படிப்பதற்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதே, ஆண்டவர் சொன்னபடி வாக்குத்தத்த பூமிக்குள்ளே கொண்டு வந்து விட்டாரே என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிக்கலங்க. ஏன் தெரியுமா? அங்கிருந்த எல்லா ஜாதிகளையும் ஆண்டவர் துரத்தி விடவில்லை. ஏன் ஏன் ஆண்டவர் துரத்தி விடவில்லை? அதன் பின்னணியத்தில் என்ன ரகசியம் இருக்கிறது என்பதைத்தான் இன்று நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அநேகத்தில் நாம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே இவங்க இந்த இடத்தை விட்டு போயிட்டா நாங்க நிம்மதியா இருக்கலாமே, இந்த ஒரு நபரும் எங்களை விட்டு விலகி சென்றுட்டா நாங்க நிம்மதியா இருக்கலாமே, இந்த சர்ச்சுக்குள்ள இருந்து இந்த ஒரு குடும்பம் போயிட்டுன்னா சபை சமாதானம் ஆகிருமே. ஆனா நம்ம ஜெபம் கேட்கப்படுவதே இல்லை. நாம கேட்பது ஆண்டவர் அனுமதிப்பதே இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான் கதறி இருப்பாங்க, ஆண்டவரே எங்களால முடியல, இவங்க ஏன் இன்னும் இருக்கிறாங்க? ஆண்டவர் தான் இங்க பாருங்க, அதற்கு கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் என்ன செய்தார்? விட்டு வைத்தார். சிலரை நமக்காகவே தேவன் விட்டு வைத்திருக்கிறார். அந்த விட்டு வைத்த ஜாதிகளை பற்றி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்க முடியும். பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்துக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியர்மே. போதும், இங்கே பலவிதமான ஜாதிகளை ஆண்டவர் விட்டு வைத்திருக்கிறார். 2வது வசனத்தின் கடைசி வரியை பார்க்கும் பொழுது கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால் பல ஜனங்களை ஆண்டவர் விட்டு வைத்திருக்கிறார். எதற்காக விட்டு வைத்திருக்கிறார்? எதற்காக இவர்களை என்னுடைய வாழ்விலே அனுமதித்திருக்கிறார்? எதற்காக இந்த ஜனங்கள் இருக்கிற இடத்துல என்னை குடி அமர்த்தி இருக்கிறார்? எதற்காக இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிற இடத்துல என்னை வேலைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்? இப்படி ஒரு காலேஜ்ல நானும் பெருசா நினைத்தேன், இப்படி ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் என்னை கொண்டு போய் படிக்க வைத்திருக்கிறாரே, எதற்காக இவர்களை என்னை சுற்றிலும் விட்டு வைத்திருக்கிறார்? நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் போன பொழுது அந்த ஜனங்களை துரத்தி விடுவதற்கு எவ்வளவோ முயற்சித்தார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரையில நீங்க வாசித்து பார்த்தா ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், அவர்களை நீங்கள் துரத்தி விடுவீர்கள் என்று. ஆனா அவங்களால துரத்த முடியாததுக்கு காரணம் என்ன? எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க. வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் கொடுத்த உரிமையின்படி அவர்களை துரத்தி விட முடியல. ஆனா பைபிள் சொல்லுது, தேவனே அவர்களை விட்டு வைத்தாராம். ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவும் நம் வாழ்விலே குறுக்கிடுவது இல்லை. ஆண்டவர் அனுமதிக்காமல் ஒரு நபரும் நம்முடைய வாழ்விலே குறுக்கிட முடியாது. தேவன் நமக்கு சில உறவுகளை, இல்லது நமக்கு சில அயலகத்தார்களை, இல்லது சில உடன் பணியாட்களை, கூட படிக்கிறவர்களை தேவனே அனுமதித்திருக்கிறார். சில தம்பிமார் தங்கச்சிமார் சொல்லுவாங்க, போயும் இப்படி ஒரு பெஞ்சில் எனக்கு பிளேஸ் கிடைச்சிருக்குதே, என்னுடைய நம்பர் படி நான் இந்த இடத்துல தான் இருக்க வேண்டியதா இருக்குது, முந்தைய பெஞ்சில் எனக்கு இடம் கிடைத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும், இங்க என்ன சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன வேதனைப்படுத்துகிறவர்களாக, என்னுடைய வேகத்தை தடுக்கிறவர்களாக இருக்கிறார்களே. தேவன் அதற்கு பின்னால ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த சத்துருக்களை துரத்த முடியாதபடி தேவன் இவர்களோட விட்டு வைத்ததற்கு காரணம் என்ன? அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அவருக்கு நோக்கம் இல்லாமல் ஒன்றையும் நம் வாழ்விலை அனுமதிக்க மாட்டாரே.
ஒரு மனிதனோடு பழகுகிறோம் என்றால், ஒரு உறவு வந்து நம்மை நெருங்குகிறது என்றால், ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் புதிதாய் குடியேறி வருகிறார் என்றால், அதற்கு பின்னால ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் இந்த ஒரு நபர் வந்து ஜாயின் பண்றார், ஒரு மருமகன் வருகிறாள் இல்லது ஒரு மருமகள் வருகிறாள். இங்கே துவர் நல்லா இருந்துச்சு, இவ வந்த பிறகு எல்லாம் பிரச்சனை, ஏன் தான் ஆண்டவர் இப்படி ஒரு நபரை கொண்டு வந்தாரோ என்று அங்கலாய்க்கிறோம். அவருக்கு தெரியாம தலையில ஒரு முடி கூட விழாதாங்க. அப்படியானால் அவர் எதற்காக இவர்களை என் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார்? நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேனே, எடுத்துறோன்னு சொல்றேனே, ஆனா முடியல. அவர் விட்டு வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, விட்டு வைத்திருக்கிறார். எதற்காக? 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து பாருங்கள். நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருப்பார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதபடியினால் யோசுவா மரித்து பின் வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, அவர்களுக்கு முன்பதாக என்ன செய்ய மாட்டேன்? துரத்தி விட மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த ஜனங்கள் நான் சொன்ன கட்டளைக்கு மாறாக புறஜாதிகளுடைய தெய்வத்தை வழிபட்டு அவர்களுடைய பழக்கங்களுக்கு இடம் கொடுத்து தேவனை விட்டு, தேவ பிரமாணத்தை விட்டு விலகி போயிருந்தார்கள். அதனால அவங்க செய்த தவறுகளுக்கு தண்டனையாக இந்த ஜனத்தை கர்த்தர் என்ன செய்திருந்தார் தெரியுமா? விட்டு வைத்திருந்தார். கவனிக்க வேண்டும். எதற்காக இந்த ஜனங்கள் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? எதற்காக இப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார்? அது என்னுடைய பாவத்திற்கு பரிகாரத்தை உண்டு பண்ணுவதற்காக. நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் ஆண்டவருக்கு விரோதமா சில தவறுகளை செய்திருக்கிறேனே, அதற்கு தண்டனையாக, அதற்கு பதிலாக தேவன் இவர்களை அனுமதித்திருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வந்து பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் வரையில நீங்க பார்ப்பீர்களே, ஆனால் 13வது வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 13வது வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விலாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். நல்ல கவனிங்க, நிச்சயமாய் என்ன செய்யுங்கள்? அறியுங்கள். இவர்கள் ஏன் உங்களுக்கு கண்ணியாய் இருக்கிறார்கள்? ஏன் இவர்கள் வலையாக இருக்கிறார்கள்? ஏன் இவர்கள் விலாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருக்கிறார்கள்? காரணம் என்ன? நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமான தவறுகளை செய்தீர்கள். அந்த தவறுகளுக்கு தண்டனையாக இவர்களை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார். பைபிளை பார்ப்பீர்களே, ஆனா ஸ்தோத்திரம், நீதிமானுக்கு
பூமியிலேயே என்ன செய்யப்படுமா? சரி கட்டப்படும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம் பாருங்க. இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே. போதும், பூமியில் சரி கட்டப்படுமே. நாம் நீதிமான்கள் பாருங்க. நாம் ஆண்டவருக்கு விரோதமா தவறு செய்தா அதற்கு பூமியிலேயே கர்த்தர் என்ன தந்துருவார் தெரியுமா? தண்டனை தருவார். ஏன்? நாம் அவருடைய பிள்ளைங்க. அவர் தம்முடைய பிள்ளைகளை கடிந்து கொண்டு என்ன செய்கிறாராம்? சிட்சிக்கிறார். எபிரேயர்கள் இந்த நிருபத்தை பாருங்கள். 12ஆம் அதிகாரம் 5 முதல் 11வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது, என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. நல்ல கவனிங்க, சோர்ந்து போகாதே. கர்த்தர் அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். போதும், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால தான் தண்டனையாக இவர்களை அனுமதித்திருக்கிறார். நாம் செய்த தவறுகளுக்கு இந்த பூமியிலேயே பரிகாரம் உண்டாக்கப்படுவதற்காகத்தான் இவர்களை அனுமதித்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். எதற்காக இந்த ஜனங்கள் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? என்னுடைய பாவத்திற்கு தண்டனை தருவதற்காக. நான் நீதிமான் பாருங்க, பூமியிலேயே எனக்கு சரி கட்டி விடுவார் தேவன். பூமியிலேயே நான் செய்த பாவங்களுக்கு தண்டனை தந்து அவர் தம்முடைய ராஜ்யத்துக்கு சேர்ப்பதற்காக, என்னை மாற்றுவதற்கு, எனக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணுவதற்கு தான் ஆண்டவர் இவர்களை வைத்திருக்கிறார். நல்ல கவனிக்கணும். எதுக்கு ஆண்டவர் இவர்களை விட்டு வைத்திருக்கிறார்? முதலாவதாக என் தவறுகளுக்கு எதுவாக? தண்டனையாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னுடைய தவறுகளுக்கு சொல்லுங்க, தண்டனையாக. ஸ்தோத்திரம். நான் செய்த பாவத்துக்கு தான், சிலர் சொல்லுவாங்க, நான் செய்த பாவத்துக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை, இந்த பிள்ளை என்ன ஒரு வழி பண்ணுது. உண்மைதான். நான் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவத்துக்கு தண்டனை தருவதற்கு தேவன் சிலரை அனுமதித்திருக்கிறார். சும்மா இருக்க விட மாட்டாங்க. சில பக்கத்துல இருந்து குத்தி கொண்டே இருப்பார்கள், நோகடித்து கொண்டே இருப்பார்கள், வார்த்தைகளினால் காயப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஓடவும் முடியாது, எங்கேயாவது போயிடலான்னா போகவும் முடியாது. ஏனென்றால் தேவனே அதை அனுமதித்திருக்கிறார். நாம் தவறு இழைத்தது உண்மையானால் அதற்கு தண்டனை உண்டல்லவோ? அதற்காகத்தான் இந்த ஜனங்களை நம்முடைய வாழ்விலே விட்டு வைத்திருக்கிறார். அவங்க குத்துவாங்க, அவங்க கடிப்பாங்க, அவங்கள வேதனைப்படுத்துவாங்க, அவங்க நம்மளை காயப்படுத்திட்டே இருப்பாங்க. இதன் மூலமாய் நாம் செய்த பாவங்களுக்கான பரிகாரம் உண்டாகி கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, எதற்காக தேவன் இந்த ஜனங்களை நம்ம வாழ்க்கையில விட்டு வைத்திருக்கிறார்? அதை நாம் தியானிக்க வேண்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22 மற்றும் 23வது வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் என்ன செய்தார்? விட்டு வைத்தார். எதுக்கு தெரியுமா? ஆண்டவருடைய வசனத்தின்படி வழிகளை காத்து நடக்கிறீர்களோ என்பதை சோதித்து பார்ப்பதற்காக. இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, 3வது அதிகாரம்
அதனுடைய 4வது வசனத்தை பாருங்க. நியாயாதிபதிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக எவர்களாலே விட்டு வைக்கப்பட்டவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். எதற்காக ஆண்டவர் இந்த ஜாதியை விட்டு வைத்தார் தெரியுமா? இந்த ஜனத்தின் நடுவில் இருக்கிற ஏன் ஜனம் நான் கற்பித்த கற்பனைகளின்படி நடக்கிறார்களோ இல்லது உலகத்தோடு அந்த அந்நிய ஜாதிகளோடு கலந்து அவர்களுடைய வழிபாடுகளுக்கு பின்னால போய் விடுகிறார்களோ என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் தேவன் இந்த ஜாதிகளை விட்டு வைத்திருந்தார். அந்த கவனிங்க, சில தெய்வ பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாப்ல, புது ஃப்ரெண்டு. அந்த புது ஃப்ரெண்டு ஆண்டவரை அறியாதவனாய் இருக்கலாம், ஆண்டவருக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாதவனாய் இருக்கலாம். ஆனா அவனோடு இந்த தேவ பக்திக்குரிய பிள்ளை ஐக்கியம் கொள்ள கொள்ள அவனை போல இவனும் கெட்டு போக ஆரம்பித்து விடுகிறான். ஆண்டவரை விட்டு விலகி சென்று விடுகிறான். ஒரு காலத்துல சினிமாவே பார்க்க மாட்டேன், 3 வேளை ஜெபிப்பேன், ஆண்டவருடைய பாதத்தில் அதிகமாக வேதத்தை தியானிப்பேன் என்று இருந்தவன் கல்லூரி வாழ்க்கையில் கிடைத்த புதிய நண்பனோடு கூட ஐக்கியப்பட்ட பொழுது அவனோடு கூட இசைந்து அவனை போல உலகத்துக்கு ஒத்து போய்விடுகிறான். இந்த ஜனத்தை ஆண்டவர் விட்டு வைத்த நோக்கம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்களோடு கூட ஏன் ஜனங்கள் இருக்கும்போது அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளாமல் நான் என் ஜனத்துக்கு கற்பித்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து என்னை பரிசுத்தப்படுத்துகிறார்களோ, என்னை பிரியப்படுத்துகிறார்களோ, எனக்கு உகந்தவர்களாய் நடக்கிறார்களோ என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த ஜனத்தை நான் விட்டு வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்க, சில வீடுகள்ல பக்கத்துல உள்ள வீட்டுல வாடகைக்கு ஒரு புதிய குடும்பம் குடி வருவார்கள். அதுவரையில இந்த குடும்பத்தினர் ரொம்ப பக்திக்குரியவர்களா இருப்பாங்க. தினமும் காலையில குடும்ப ஜெபம், இரவுல குடும்ப ஜெபம், 3 வேளை தனி ஜெபம், பைபிள் ரீடிங், இப்படி எல்லாம் செய்துட்டு இருப்பாங்க. ஆனா பக்கத்து உள்ள புதிய குடும்பமானது இவர்களோடு கொஞ்சம் அன்பு செலுத்த ஆரம்பித்து ஐக்கியப்பட ஆரம்பித்த பொழுது அவர்களுக்குள் இருந்த உலக பிரகாரமான பழக்கங்கள் இந்த ஆவிக்குரியவர்களாய் இருந்தவர்களின் வீட்டுக்குள்ளேயும் குடி புக ஆரம்பித்து விடுகிற ஒரு ஆபத்து இருக்குது. ஆனா சிலர் அப்படி இல்லை. யாரு எப்படிப்பட்டவங்க வந்தாலும் அவருடைய ஆவிக்குரிய தன்மை சற்றும் குறைவுபடுவது இல்லை. அவர்கள் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் இன்னும் உறுதியாக, இன்னும் நெருக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களை, தேவன் சிலரோடு நம்மளை பழக வைத்து நாம அவர்களோட ஒத்து அவர்கள் வழிபாடுகளுக்கு பின்னால போகிறோமா? அவர்களை போல மாம்சீகமானவர்களாய் மாறுகிறோமா? இல்லது என்னதான் வந்தாலும் தாமரை இலை போல தண்ணீர் ஒட்டாம வேறுபட்ட பிரித்தெடுக்கப்பட்ட வசனத்தின்படியான பிரமாணத்தின்படியான ஒரு பரிசுத்த ஜாதிக்குரிய அடையாளங்களோடு குணலட்சணங்களோடு வாழ்கிறோமா என்பதை கர்த்தர் சோதித்து பார்ப்பார். சில பெற்றோர் சொல்லுவாங்க, என் மகன் அந்த மகனோடு கூட அந்த ஃப்ரெண்டோட என்னைக்கு சேர்ந்தானோ அன்றைக்கே ஆண்டவரை விட்டு போய்விட்டான். ஆண்டவரை விட்டு போவதற்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கர்த்தர் கொண்டு வரவில்லை, அவனையும் ஆண்டவரோடு இணைப்பதற்காகத்தான் அந்த ஒரு நட்பை கர்த்தர் ஏற்படுத்தினார் என்பதை மறந்து அவனோடு இசைந்து செல்லுகிறதை குறித்து கர்த்தர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைய கிறிஸ்தவர்கள் அப்படித்தாங்க, உலகத்தோட ஒத்து போய் விடுகிறார்கள், உலக அன்பிலை திளைத்து நிற்கிறார்கள்.
ஆனா உண்மையான தெய்வ பிள்ளை அப்படி இருக்க முடியாது. நம்மை சோதித்து பார்க்கிற தேவன். எதற்காக சில நபர்களை நம்ம குடும்பத்தில் அனுமதிக்கிறார் தெரியுமா? நம்முடைய உறவுகளாய் அனுமதிக்கிறார் தெரியுமா? நம்முடைய நண்பர்களாய் தேவன் அனுமதிக்கிறார் தெரியுமா? எதற்கு? நம்மை சோதித்து பார்ப்பதற்கு, நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை சோதித்து பார்ப்பதற்கு. எத்தனை பேர் அவர்களோடு நண்பர்களாய் இருக்கட்டுமே, அவர்களுக்குள் இருக்கிற தெய்வீக தன்மையை இந்த உலகத்துள்ள எந்த மனிதனாலும் கெடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது என்று நிரூபிப்பதற்காகத்தான் உங்களை சோதித்து உங்களை பொன் என்பதை விளங்கச் செய்வதற்காகத்தான் தேவன் அனுமதித்திருக்கிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புறேன். யோபு என்கிற பரிசுத்த வானுடைய வாழ்க்கையில கடினமான ஒரு பகுதி இருந்தது. ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்தார், பிள்ளைகளை இழந்தார். கடினமான ஒரு சந்தர்ப்பம். அந்த நேரத்தில் அவர் சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த இடத்துல பரிசுத்தத்தை காத்து கொண்டார், உண்மைதான். அப்பொழுது அவருடைய மனைவி சொல்றாப்ல, இன்னும் நீர் ஏன் உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீர்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். அந்த நேரத்தில் இந்த யோபு தன்னுடைய ஆவிக்குரிய தரம் தாழ்ந்து போகாதபடிக்கு மனைவி நிமித்தமாய் அங்கே மாம்சிகம் அவனுக்குள்ளே வருவதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நிலைநிறுத்துகிறான், சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்கிறார். என்ன சொல்லுகிறா? நீ என்னமா பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறா? தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆனா நாம என்ன செய்வோம் தெரியுமா? சொல்லுவோம், என் மனைவி கோவப்பட்டாளா, நானும் கோவப்பட்டுட்டேன். பிள்ளை அப்படி செய்ததா, எனக்கும் கோபம் வந்துட்டு. புருஷன் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தாரா, நானும் கொஞ்ச நேரம் பார்த்தேன். இதெல்லாம் ஒரு தப்பா? அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை நாம் காக்கிறதுக்கு தவறி விடுகிறோம் சில சந்தர்ப்பங்களிலே. எதற்காக ஆண்டவர் இந்த புற ஜாதிகளை இஸ்ரவேலர்கள் நடுவிலே துரத்தி விடாமல் வைத்திருந்தார் தெரியுமா? இரண்டாவது காரியம், இவர்கள் இந்த ஜனங்களின் நடுவிலே வாழ்ந்தாலும் என்னுடைய ஜனங்கள் என்ற நிலையிலே வாழுகிறார்களா? வசனத்தின் அடிச்சுவட்டில் நடக்கிறார்களா? வேத பிரமாணத்தின்படி அவர்கள் தங்கள் வாழ்வில் காரியங்களை கடைபிடிக்கிறார்களா, நடைமுறைப்படுத்துகிறார்களா என்பதை கர்த்தர் சோதித்து பார்ப்பதற்காகத்தான் இவர்களை அனுமதித்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை பாருங்கள். அதனுடைய பின் பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தறிகிறவர். இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் உணர்வுகளை கூட சோதித்து பார்க்கிறவர். மயிர் இழையிலும் ஆண்டோடைய பிள்ளை உலகத்தால் கரைப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் இன்று நீங்கள் சாக்கு போக சொல்லுவாங்க, அவங்கள்னால தான், இவர்கள்னால தான், இவங்க எங்க வீட்டுக்கு வந்த பிறகுதான் நான் இப்படி ஆயிட்டேன். நோ, எவர்கள் வந்தால் என்ன? கவனிங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 வாலிபர்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? பணிந்து கொள்ள மாட்டோம். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இல்ல இல்ல, ஊரே வணங்கும் பொழுது நாங்க 3 பேரும் எப்படி இருக்க முடியும் என்று அவர்கள் ஊருக்கு ஒத்து போகவில்லை. உன்னதருடைய சுத்தத்தை செய்வதற்கு நிமிர்ந்து நின்றார்கள். இன்றைக்கு அநேகர் ஃப்ரெண்ட்ஸை சாக்கு போக சொல்றாங்க,
வேலை ஸ்தலத்தில் உள்ளவங்களை சாக்கு போக சொல்றாங்க. ஒரு நபர் இப்படி சொல்றாங்க, நான் வேலை செய்கிற ஆபீஸ் அப்படிதாங்க பாஸ்டர், அங்க லஞ்சம் வாங்காம இருக்கவே முடியாது. கிடையாது. தேவன் அந்த இடத்திலே உன் பரிசுத்தத்தை சோதித்து பார்க்கிறார். வேத பிரமாணத்தின்படி நீ வாழ்கிறாயா என்று சோதித்து பார்க்கிறார். அந்த புற ஜாதிகளின் நடுவிலே, அந்த அவிசுவாசிகளின் நடுவிலே நீ உன் பரிசுத்தத்தை நிலைநிறுத்துகிறாயா? எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவு உன்னுடைய வாழ்க்கை நீதி உள்ளதா இருக்கிறதா என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் தேவன் இந்த ஜாதிகளை உன்னிடத்தில் விட்டு வைத்திருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 11ஆம் சங்கீதம் அதோடைய 4வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கின்றன. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. எல்லாரும் சேர்ந்து கவனிங்க. அவருடைய இமைகள் அவர்களை என்ன செய்கிறது? சோதித்து அறிகிறது. சோதித்து அறிகிறது. உலகத்துல தான் இருக்கிறோங்க, ஆனா ஆண்டவர் சோதிச்சு பார்ப்பார். 2 காரியம். உலகத்தின் மேல அன்பு வைக்கிறீங்களான்னு சோதிச்சு பார்ப்பாரு. உலகத்தோட ஒத்து போயிட்டீங்களா ஆண்டவர் சோதிச்சு பார்ப்பார். இந்த அநேக ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறார்கள், ஆனா உலக அன்பினால் நிறைந்து இருக்கிறார்கள். முன்னாடி எப்படி இல்லை. முன்னாடி எப்படி இல்லை. உலக மேன்மை எல்லாவற்றையும் குப்பையா எண்ணின அநேக இந்த நாட்கள்ல உலக அன்பிற்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பைபிள் சொல்லுது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இருந்து 17வது வசனத்தை பாருங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. எல்லாரும் சொல்லுங்க, அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் உலக பொருட்கள், உலக காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாங்க. சர்ச்சுக்கு வர்றாங்க, பைபிளை வாசிக்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா அவர்களையும் அறியாமல் உலகத்தின் மேலே பாசம், நேசம் பெருகி கொண்டிருக்கிறது. இவற்றிற்காகத்தான், சோதித்து பார்ப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார். நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் போதும். இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது? தரிக்க கூடாது. உலகத்தின் மேல அன்பு கூறவும் கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யவும் கூடாது? தரிக்கவும் கூடாது. இந்த அநேக ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட உலகத்தின் மேலே அன்பு வைக்க வைக்க அவர்களையும் அறியாமல் அவருடைய செயல்பாடுகள் உலகத்துக்கு ஒத்ததாய் மாறிவிட்ட ஒரு வேதனையான காட்சியை இன்று கிறிஸ்தவ உலகத்திலே சரளமாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் எவ்வளவாய் துக்கப்படுவார் தெரியுமா? எதற்காக இந்த ஜாதியை தேவன் தம்முடைய வாக்குத்தத்த தேசத்தில் வைத்து வைத்தார்? இந்த ஜனங்களின் நடுவிலே என் ஜனங்கள் என்னுடைய வழிகளை கைக்கொண்டு என்னுடைய வசனத்தின் அடிச்சுவட்டிலே நடக்கிறார்களோ இல்லையோ என்பதை சோதித்து பார்ப்பதற்கு. அருமையான யோபு பக்தன் அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதன் 10வது வசனத்தை பாருங்கள். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எல்லாரும் சொல்லுங்க, பொன்னாக விளங்குவேன். சோதனையானது நான் பொன்னா இல்லாவிட்டால் பித்தளையா என்பதை விளங்க செய்கிறது.
ஆண்டவர் என்னை சோதிப்பது எதற்காக? நான் தேவனுடைய வசனத்தின் வழியில் நடக்கிறவன் தானா, இல்லாவிட்டால் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களோடு கூட உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பதில் கலந்து விட்டவனாக என்பதை சோதித்து விளங்க பண்ணுவதற்காக தான் தேவன் இவர்களை அனுமதித்திருக்கிறார். நம்ம சுத்தி இருக்க எல்லாரும் அப்படி 24 மணி நேரம் பாட்டு பாடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அல்லேலூயா சொல்லிட்டு ஆண்டவரோட ஐக்கியமா இருந்தா நம்மளும் அப்படியே தான் இருப்போம். ஆனா நம்ம சுற்றிலும் ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லாத சிலர் வரும்போது அவர்களை போல நம்ம மாறாதபடிக்கு அந்த நிலையிலும் கிறிஸ்துவுக்காக வாழ்வதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதை சோதிப்பதற்காகத்தான் தேவன் இந்த ஜனங்களை நம்மை சுற்றிலும் அனுமதித்திருக்கிறார். புரிந்து கொண்டால் இனி தவறி விடவே மாட்டோம். முதலாவதாக நம்முடைய தவறுகளுக்கு தண்டனையாக தேவன் இவர்களை அனுமதித்திருக்கிறார். இரண்டாவதாக நம்முடைய கீழ்ப்படிதலை, வசனத்தின்படியாய் வாழ்கிறோமா வாழவில்லையா என்கிற கீழ்ப்படிதலை சோதிப்பதற்காக தேவன் இந்த ஜனங்களை விட்டு வைத்தார். மூன்றாவதாக எதற்காக தேவன் இவர்களை விட்டு வைத்தார்? நியாயாதிபதிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றார். போதும், கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றார். எதற்காக? நல்ல கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் வரை வந்தவர்கள் உண்டல்லவோ, அவர்களுக்கெல்லாம் யுத்தம் செய்வதற்கு தெரியும். ஆனா கானானுக்குள்ள வந்த பிற்பாடு ஒரு புதிய சந்ததி வந்ததல்லவோ, வனாந்தரத்தில் தேவன் நடத்தின பாதைகளை அறிந்திராத ஒரு சந்ததி எழும்பி வந்திருக்கு பாருங்க. இவர்களுக்கு யுத்தம் செய்வதற்கு சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் எதிரியை கர்த்தர் அவர்கள் மத்தியில் விட்டு வைத்திருந்தார். எதற்காக தெரியுமா? இந்த ஜாதிகள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் யுத்தம் செய்வதற்கு வெற்றியாளர்களாய் பழக்குவிப்பதற்காக தேவன் அவர்களை விட்டு வைத்திருந்தார். கவனிக்கணும். எப்ப நம்ம முழங்கால் யுத்தம் செய்வோம் தெரியுமா? பக்கத்துல சுத்தில இருக்கிறவங்க பிரச்சனையா எழும்பும் பொழுதுதான் நம்ம யுத்தம் செய்யவே ஆரம்பிப்போம். பிரச்சனையே இல்லாட்டா ஜெபமே வராது. ஒரு பிரச்சனை இல்லை, குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை இல்லை, வெளியிலையும் பிரச்சனை இல்லை, வேலை ஸ்தலத்திலும் பிரச்சனை இல்லை என்று சொன்னா நம்ம பிரச்சனையே இல்லாம தூங்கி தூங்கி எழும்பிட்டு இருப்போம். ஆனா எப்போ பிரச்சனை ஆரம்பிக்குதோ அப்போதான் நாம யுத்தம் செய்வதற்கு பழக்குவிக்கப்படுகிறோம். நல்லா கவனிக்கணும். இந்த கம்பெனியில போய் சேர்றது வரையில எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா என்ன அந்த மேனேஜர் எங்களுக்கு பொறுப்பா வந்தாரோ அன்னையில இருந்து எனக்கும் அவருக்கும் பெரிய பிரச்சனை தான். என்னால ஒன்னும் செய்ய முடியல. நான் ஒன்ன புரிந்து கொண்டேன், ஜெபத்தை தவிர வேறு வழி இல்லை. இந்த இடத்துல வாழ்வதற்கு, இந்த இடத்துல ஜெயிப்பதற்கு, இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு ஒன்னே ஒண்ணுதான், ஜெபம். முழங்கால் யுத்தம் ஒன்றுதான் வெற்றிக்கான வழி என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் சில எதிரிகளை, சில நெருக்கடி தருகிறவர்களை தேவன் நம்மை சுற்றிலும் அனுமதித்திருக்கிறார். ஒருவேளை நம்ம குடும்பத்திலேயே அவர்களை விட்டு வைத்திருக்கலாம். சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார். 144வது சங்கீதம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் பாருங்கள். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, புதிய சந்ததிக்கு யுத்தம்னா என்னன்னே தெரியாது. ஆனா அந்த யுத்தத்தை பழக்குவிப்பதற்காக கர்த்தர் பக்கத்துல கொஞ்சம் எதிராளிகளை வைத்திருந்தார்.
அவர்களோட சண்டை போட்டு தான் யுத்த கலைகளை அவர்கள் படித்து கொண்டார்கள். இவர்கள் கற்றுக்கொண்டது மாம்சீகமான யுத்தத்தை. ஆனால் ஆண்டவர் நமக்கு இக்காலத்திலே சிலரை அனுமதித்து வைத்திருக்கிறது மாம்சத்தோடு யுத்தம் பண்ணுவதற்காக அல்ல, ஆவிக்குரிய யுத்தத்திலே அவர்கள் மேல் நாம் ஜெயம் எடுப்பதற்கு பழகுவதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. எல்லாம் கவனிங்க, தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. நம்மளும் போயிடுவாங்கன்னு நினைக்கிறோம், களத்தை விட்டுறலான்னு நினைப்போம், எப்படியாவது இந்த இடத்த விட்டு போயிட மாட்டாங்களான்னு நினைப்போம், எப்படியாவது இவங்க வீடு மாறி போயிட மாட்டாங்கன்னு நினைப்போம், இல்லது இவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்துடாதான்னு நினைப்போம், எப்படியாவது நம்ம அவங்ககிட்ட இந்த தப்பிடணும்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் விட மாட்டார், அவர்களை நம்மத்திலேயே அனுமதித்திருப்பார். எதற்கு தெரியுமா? முழங்கால யுத்தம் பண்ணுவதற்கு நீங்களும் நானும் பழகுவதற்காக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கே இந்த ஜாதிகளை தேவன் எங்கள் நடுவில் விட்டு வைத்ததற்கு 3வது நோக்கம் என்ன தெரியுமா? நான் யுத்தத்திலே பழகி வெற்றி சிறக்கிறவனாய் உருமாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இவர்களை என் வாழ்விலே அனுமதித்திருக்கிறார். மாம்சத்தோட யுத்தம் கிடையாது, ஆவிக்குரிய யுத்தம். எபேசியர்கள் இந்த நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்கள்? பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் என்ன செய்யுங்கள்? தரித்துக் கொள்ளுங்கள். போதும், நல்ல கவனிங்க, நமக்கு நிறைய போராட்டம் இருக்குது இல்ல? அந்த போராட்டத்தில் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவதற்கு பழக்குவிக்கப்படுவதற்காகத்தான் தேவன் இவர்களை நம் எல்லைக்குள்ளே, நம் குடும்பத்தில், நம்மை சுற்றிலும் தேவன் அனுமதித்திருக்கிறார். அவங்க வந்த பிறகுதானே ஜெபம் கூடி இருக்குது, அதுக்கப்புறம் தானே ஜெபத்தினால ஜெயிக்க முடியும் என்ற தெளிவு பிறந்திருக்குது. அதுக்கப்புறம் தானே நம்ம மாம்சத்தோடு போராடுகிறத விட்டுட்டு முழங்கால உபவாசத்தோடு விழித்திருந்து ஜெபித்து ஜெயித்து கொண்டிருக்கிறோம். இவங்கெல்லாம் இல்லாட்டா இப்படிப்பட்ட வெற்றியாளனாக ஜெப வீரனாக நீங்க உருவெடுத்திருக்க முடியாது. உங்களை ஒரு சிறப்பான வெற்றி வீரனாய் மாற்றுவதற்காகத்தான் தேவன் இவர்களை அனுமதித்திருக்கிறார். இந்த பிள்ளை வாலிபத்தை எட்டின பிறகுதான் பெற்றோருக்கு பாரமே வருது. அவன் கீழ்ப்படியாம முரட்டாட்டமா இருக்கும் பொழுது ராத்திரி முழங்கால் படியிட ஆரம்பித்து விடுகிறார்கள், உபவாசம் பண்ண ஆரம்பித்து விடுகிறார்கள். நல்லது, அவன் எழும்பினது நல்லது, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறினது நல்லது. அது ஒருபோதும் தீமைக்கானதாக இருக்க முடியாது. எதற்காக இந்த சத்துருக்களை தேவன் அங்கே விட்டு வைத்தார்? எதற்காக அந்த புற ஜாதிகளை இஸ்ரவேலுடைய வாக்குத்தத்தமாகிய கானான் பூமிக்குள்ளே வைத்து வைத்தார் என்றால், தன்னுடைய ஜனம் யுத்தம் செய்வதற்கு பழக வேண்டும். அவர்கள் பழகுவது மட்டுமல்ல, யுத்தத்திலே வெற்றியாளர்களாய் உருமாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இவர்களை அனுமதித்திருக்கிறார். ஐயா, விலகி போயிடணும், மாறி போயிடணும்னு நினைக்கிறத விட்டு விட்டு அவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்குத்தான் என் தேவன் இவர்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு என்னை பயன்படுத்த போகிறார் என்று அவருடைய ரட்சிப்பிற்காய், அவருடைய மனமாற்றத்துக்காய், அவருடைய மனம் திரும்புதலுக்காய், அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்காய் நீ முழங்காலில் நிற்பதற்குத்தான், அந்த பாரம் உங்களுக்குள் வருவதற்குத்தான் இவர்களை தேவன் அனுமதித்திருக்கிறார். கடைசியாய் எதற்காக தேவன் அவர்களை விட்டு வைத்திருக்கிறார்? அதை நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம்
27வது வசனத்தில் இருந்து 31வது வசனம் வரை குறித்துக் கொள்ளுங்கள். சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். எனக்கு பயப்படும் பயத்தை எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்குமுள்ள நீ செல்லும் இடமெங்குமுள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே குளவிகளை எல்லாம் உனக்கு முன்னே அனுப்புவேன். தேசம் பாழாய் போகாமலும் நல்ல கவனிங்க, தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்துக்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து, நல்ல கவனிங்க, நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். எல்லாரும் கவனிங்க, உன் முன்னின்று என்ன செய்வேன்? துரத்தி விடுவேன். ரொம்ப முக்கியமானது. நீ விருத்தி அடைந்து, அந்த 30வது வசனம், நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும், அதற்கு நீ தகுதி அடையும் வரைக்கும் அவர்களை ஒரேடியா துரத்த மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். அவங்க இல்லாட்டா நீ கொஞ்சம் ஜனம் தானே, மீதி இடம் எல்லாம் ஃப்ரீயா இருக்கும். அங்கே என்ன நடக்கும்? 29வது வசனத்தை பாருங்கள். தேசம் பாழாய் போய்விடும், காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகி வந்து விடும். அங்க பாருங்க, ஜனங்கள் குடியிருந்தா தானே காட்டு மிருகங்கள் இருக்காது. ஆகவே காட்டு மிருகங்கள் வரக்கூடாது என்பதற்காக இந்த ஜாதி அங்க இருக்கட்டும். நீ பெருக ஆரம்பித்த பிற்பாடு, நீ தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பெருக்கமும் வளர்ச்சியும் உருவான பிற்பாடு நான் அவர்களை துரத்தி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ எனக்கு ஒண்ணு புரிஞ்சது, இந்த ஜனங்களை தேவன் என் வாழ்க்கையில அனுமதித்தது நான் விருத்தி அடைவதற்காகத்தான், நான் வளர்ச்சி அடைவதற்காகத்தான், நான் பெருக்கம் அடைவதற்காகத்தான். அவர்கள் எனக்கு நன்மைக்காகத்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் வேதனை தான், ஒரு பக்கம் நெருக்கம் தான். ஆனால் அந்த நெருக்கமானது நான் பெருக்கம் அடைவதற்கு தேவன் அனுமதித்த ஒரு வாசல். உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டில் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவுக்கு அதிகமா நெருக்கினானோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். நீங்கள் பெருகுவதற்காகத்தான் தேவன் இவர்களை அனுமதித்திருக்கிறார். இவர்கள் அனுமதிக்கப்பட்டதில் எனக்கு ஒரு நன்மை உண்டாகிறது என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ சின்ன உதாரணத்துக்கு சொல்வேனே, ஆனா யோசேப்பின் வாழ்க்கையில சகோதரர்கள் ரொம்பவே நெருக்கினாங்க. கொஞ்சமா ஏன் ஆண்டவரே, தரிசனம் உள்ளவனுக்கு இருக்கிற சகோதரர்கள் இப்படியா இருப்பார்கள்? உண்மை, இருப்பாங்க. ரொம்ப நெருக்கினாங்க. கொலை செய்ய முயற்சித்தாங்க, விலைக்கு விற்று விட்டாங்க. ஒரு வழி அவன் எகிப்துக்கு வந்து விட்டான். அங்கு போன பிற்பாடும் போன வீட்டுக்குள்ள என் நெருக்கம், அனுமதிக்கப்பட்டவைகள் எல்லாம் அவனுக்கு எதிராய் இருந்தது. ஜெயிலுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அங்கே நன்மை செய்யப்பட்டவன் இவனை மறந்து விட்டான். ஆனா கடைசியில ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்துல அந்த யோசேப்பு சொல்லுகிறான் பாருங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அதை நன்மையாக முடிய பண்ணினார். இவர்களுடைய நெருக்கம் என்னுடைய பெருக்கத்துக்கு காரணமாய் மாறப்போகிறது. இவர்கள் தருகிற வேதனை எனக்கு ஒரு சாதனையாய் முடிய போகிறது. இவர்கள் தருகிற துன்பங்கள் எனக்கு ஒரு இன்பமாக மாறப்போகிறது. என்னுடைய தரத்தை உயர்த்தி
எனக்கு தேவன் வைத்திருக்கிற முழுமையை அனுபவிப்பதற்காக, எனக்கு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிற முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவனாய் என்னை மாற்றுவதற்காகத்தான் தேவன் இவர்களை என்ன செய்திருக்கிறார், அனுமதித்திருக்கிறார். யோசேப்பிடத்தில் கேட்டு பாருங்கள், அவர் சொல்லுவார், என் சகோதரர் எனக்கு தீமை தான் செய்தாங்க, ஆனா அது எனக்கு நன்மையாக மாறினது என்பதை பிற்பாடுதான் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆக இவர்களெல்லாம் தேவன் எனக்கு ஏன் அனுமதித்திருக்கிறார்? என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே முதிர்ச்சி அடைந்து எனக்கு தேவன் வைத்திருக்கிற சுதந்திரங்களை மொத்தமாய் சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஏதுவாய் என் வாழ்வை வளர்ச்சி அடைய செய்வதற்காகத்தான் இவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களே ஒழிய என்னை அமிழ்த்தி விடுவதற்கோ என்னை அழித்து விடுவதற்கோ தேவன் இவர்களை என்ன செய்யவில்லை, அனுமதிக்கவில்லை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே. இந்த குடும்பம், இந்த உறவு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எதற்காக எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? நான் இன்னும் அவருக்கு உகந்தவனாய் மாறி எனக்கு தேவன் வைத்திருக்கிறவற்றை சொந்தமாக்கிக் கொள்ள, சுதந்தரித்துக் கொள்வதற்கு எனக்கு நன்மையாகத்தான் இவர்களை தேவன் அனுமதித்திருக்கிறார்களே ஒழிய தீமைக்கு அல்லவே அல்ல. எதற்காக தேவன் இந்த சத்துருக்களை, இந்த வேதனை தருகிறவர்களை, இந்த காயப்படுத்துகிறவர்களை, இந்த கண்ணீருக்கு காரணமானவர்களை என் வாழ்க்கையில அனுமதித்து இருக்கிறார் தெரியுமா? 4 காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசினார். 1, நான் ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்தேன், ஆண்டவரை விட்டு வழி தப்பி உலகத்தோடு ஒத்து ஜீவித்தேன், அதற்கு தண்டனையாக தேவன் அவர்களை எனக்கு என்ன செய்திருக்கிறார், அனுமதிக்கிறார். இந்த உலகத்திலேயே அனுமதிக்கப்பட்ட சில நபர்களால் வருகிற நெருக்கத்தின் வாயிலாய் என்னுடைய தவறுகளுக்கு அவர் பிராயச்சித்தம் உண்டு பண்ணுகிறார். 2வதாக, நான் இந்த ஜனங்களின் நடுவில் வாழும் பொழுதும் உன்னதமான தேவனுக்கு உகந்தவனாய் வாழ்கிறேனா? இந்த புற ஜாதிகளின் நடுவில், உலகத்தோடு ஒத்திருக்கிற ஜனங்களின் நடுவில் வாழும் பொழுதும் உலகத்துக்கு ஒத்து போகாமல் உன்னதருடைய சித்தத்தை செய்கிறேனா என்பதை சோதித்து பார்ப்பதற்காய் தேவன் இவர்களை அனுமதித்திருக்கிறார். 3வதாக, ஆவிக்குரிய யுத்தத்தில் பழகுவதற்காகத்தான், ஜெப வாழ்க்கையிலே வளர்வதற்காகத்தான், உபவாசத்தில் அமர்வதற்காகத்தான், விழித்திருந்து போராடுகிறதை கற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த தேவன் இவர்களை அனுமதித்திருக்கிறார். 4வதாக, நான் என் ஜீவியத்தில் விருத்தி அடைந்து ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறது வரை அவர்கள் என்னோடு கூட தான் இருந்து என்னை நெருக்கி கொண்டிருப்பார்கள். இவர்களுடைய நெருக்கம் என்னை உருவாக்குமே ஒழிய, என்னை உருமாற்றுமே ஒழிய, என்னை உபயோகம் உள்ளவனாய் உயர்த்துமே ஒழிய என்னை உருக்குலைய பண்ணுவதற்கு அல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க வெளியே போவாங்க. ஆனா அதுக்கு முன்னால எனக்கு ஜீவியத்தை அவர்கள் மூலமா கர்த்தர் மாற்றி விடுவார், மாற்றி விடுவார், மாற்றி விடுவார். அதை நான் புரிந்து கொண்டேன். ஆகையா நான் முறுமுறுக்க மாட்டேன். ஆண்டவரே, நீர் அனுமதித்த பாதைகள் எல்லாம், நீர் என் வாழ்விலே அனுமதித்த நபர்கள் எல்லாம் என்னை உருவாக்கி என்னை உவக்கு உகந்தவர்களாய் உருமாற்ற பண்ணுவதற்காகத்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நான் முறுமுறுக்காதபடி அவர்கள் நடுவில் கிறிஸ்துவின் தன்மையை வெளிப்படுத்தி, கிறிஸ்துவின் வாஞ்சையை நிறைவேற்றி, கிறிஸ்துவின் நோக்கத்தை நாம் பூரணப்படுத்துவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வழி நடத்துவாராக. ஜெபம் செய்யலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்களில் உங்களை அர்ப்பணம் செய்யலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆராதனை மூலமா எங்களோடு நீங்க பேசுனீங்கப்பா. உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்க முடிந்தது. அநேக நேரத்தில் நாங்களும் முறுமுறுத்துறோம். இப்படி ஒரு இடத்துல எங்களை கொண்டு ஆண்டவர் விட்டுட்டாரு, இப்படிப்பட்ட ஜனங்களின் நடுவில் எங்களை கொண்டு போய் வைத்து விட்டாரே என்று புலம்புறோம். ஆனா அது எங்களுடைய நன்மைக்கு தான், எங்களுடைய உருமாற்றத்துக்கு தான், நாங்கள் இன்னும் யுத்த புருஷர்களாய் மாறுவதற்கு தான்.
நாங்க தேவ சாயலை வெளிப்படுத்துவதற்கு தான் என்பதை இன்றுதான் புரிந்து கொண்டோம். இனி நாங்கள் தவறாய் புரிந்து கொள்ளாதபடி, தடம் புரண்டு விடாதபடி, சித்தத்தை செய்ய அனுமதிக்கப்பட்ட பாதையில ஆண்டவரின் சாயலை வெளிப்படுத்த ஆவியானவர் எங்களுக்கு அருள் மாறியை பொழிந்தருளும். அப்பா, இந்த ஆராதனை பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற வேலை, தொழில், வியாபாரங்களை வர்த்திக்க பண்ணும். உடைய குடும்ப வாழ்வின் குறைவுகளை நிறைவாக்கும். உடைய பிள்ளைகளுடைய படிப்பு பரீட்சைகளை வெற்றி சிறக்க பண்ணும். ஆண்டவரே, மேல் படிப்புக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு சிறந்த படிப்புகளுக்குள் போகும் பாக்கியம் அருளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த வசனத்தை கற்றுக்கொண்டு வாழ்விலே உம்முடைய சாயலை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தருடைய ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணும். கர்த்தருடைய பாதுகாப்புக்கும், கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கும் இவர்களை பரிபூர்ணமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமை எடுத்துக்கொள்ளும். எங்களோடு கூட இருப்பவரும் எங்கள் வாழ்வை மாற்றுவதற்காகவே சூழ்நிலைகளை அனுமதிக்கிறவருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.